நீ சாப்பிட்டு? குழம்பாங்க? இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம். கேட்டியலே? நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன். வீட்ல நடக்கிற விஷயத்தை தான் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. கடை கணக்க கூட என்ன பார்க்க சொல்ல மாட்டீங்களா? கடையில என்னோட பார்ட் இல்ல, வீட்ல என்னோட பார்ட் இல்ல, வீட்டோட வேலையிலயும் என்னோட பார்ட் இல்ல. நான் எதுக்கு தான் இங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. வீட்டு வேலையில பார்ட் இல்லையா? சரி போ, போய் சாம்பார் வை. ஆ, உடனே சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அட சீரியஸா தான் சொல்றேன். போய் வெண்டைக்காய் சாம்பார் வை. இப்படி திடீர்னு சொன்னா எப்படி வைக்கிறதா? திடீர்னு சொல்லாம வேற எப்படி சொல்றதா? மீனா, நீங்க வேணா கணக்கு பாக்குறீங்களா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம், சரி வாங்க, இந்தாங்க. வரவு செலவு லாபம் இது 3 தானே? ஆமாப்பா, பாரு. பூக்கோன்னா என்ன? புதுக்கோட்டைப்பா. ஓ, ஆ, மீவானா? மிளகா வத்தல். நான் உங்ககிட்ட கேட்கல, உங்க வேலையை பாருங்க. மீனா, கதிர் ஒண்ணு வேணும்னு உங்க அப்பா வடிக்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ என் மேல கோவமா இருக்க போற? அவரு என் அப்பா வடிச்சிருக்காரு. அவ்வளவு சீக்கிரம்லாம் என்னால பேச முடியாது. இங்க பாருப்பா, எதுக்கு காலகாத்தால சண்டை? எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிறோம். நீ முதல்ல கணக்கு பாருப்பா. டேய், ஆ, நான் மீனா என்ன? நல்ல மிளகு. ம், ம். ஆ, ஆமா, இது என்ன? மீனா, ஒரு நிமிஷம் கொடுப்பா. ஏன்? ஒரு நிமிஷம் என்கிட்ட நோட்டை கொடுப்பா, சொல்றேன். இல்ல நீங்க சொல்லுங்க, நான் எழுதுறேன். பரவாயில்ல, கொடுப்பா. உள்ள இந்த ம். வா மீண்ட என்ன நான் கொண்ட என்னாண்டு உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மாமா, நல்லாவே புரியுதே. இந்த பக்கம் இருக்கிறது ஊர் பேரு, இந்த பக்கம் சரக்கு பேரு. நல்லா தான் தெரியுதே மாமா. ம். எப்ப மீனா, நீ அக்கௌண்ட்ஸ் படிச்ச பிள்ளை தான். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. கணக்குள்ள நீ புளியா கூட இரு, நான் ஒன்றும் தப்பா சொல்லப்பா. ஆனா இது நல்ல மிளகு, இது நாட்டரசம் ஓட்டன்ற விஷயமெல்லாம் முல்லைக்கு தாப்பா தெரியும். அதனால தான் கணக்கை முல்லையை பார்க்க சொன்னேன். முல்லைகிட்ட ஒரு வேலையை கொடுத்தா உடனே உனக்கே கோவம் வருது. இங்க பாரு, நீ எங்களை தப்பா நினைக்கிறத முதல்ல விடு. யாருமே உன்னை ஒதுக்கவும் இல்லை, உன்கிட்ட வித்தியாசமும் பார்க்கலப்பா. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. அதுக்காக எப்போ பார்த்தாலும் பேச்சிலே குத்தி காட்டிகிட்டே இருக்காத. ம், வாடா ஜீவா. போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் பிரச்சனைலாம் முடிஞ்சுண்ணே. என்ன மீனா, இப்படி சீக்கிரம் எந்திரிச்சிருக்க? அதிசயமா இருக்கு. அவளுக்கு நீ இல்லாம தூக்கமே வரல போல. மீனா, போ டீ போட்டு எடுத்துட்டு வந்து குடுமா. மீனா, உன்கிட்ட தான் சொல்றேன். எங்க போறான், என்ன செய்யறான், எதுவுமே என்கிட்ட சொல்லாம தானே இருக்கான். இவனுக்குலாம் நல்ல டீ கொடுக்க முடியாது. என்ன மீனா இது? சின்ன புள்ள மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ. நீங்க சும்மா இருங்க.
ஜீவா, போகும்போதுதான் சொல்லல, இப்பவாது சொல்லு. நைட்டு நீ எங்க போற? அப்படி என்ன வேலை உனக்கு? டெய்லி நைட் எங்கே போனேன்? 2 தடவை தானே போனேன். அன்னைக்காவது எல்லாருமே போனாங்க, நேத்து நீ மட்டும் தானே போன. எங்கன்னு கேட்டதுக்கு கூட பதில் சொல்லாம போன. இப்ப சொல்லு, எங்க போன? சொல்லு ஜீவா. ஐயோ, என்ன இது? அவன் இப்பதான் வந்திருக்கான். தூங்குனானா சாப்பிட்டானான்னு ஏதாவது கேட்டியா? பாவம், அவன் எவ்வளவு டயர்டா இருக்கான்னு முதல்ல பாரு. முதல்ல அவன் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் கேளு உன் டவுட் எல்லாம். ஐயோ, பேசிட்டு இருக்கேன்ல, குறுக்க பேசாம இருங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு ஜீவா. எதுக்கு இப்போ இம்புட்டு கோச்சிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. எல்லாரும் உட்காந்து பேசுறீங்க, நான் வந்தா மட்டும் நிறுத்திடுறீங்க. நீ எங்க போற வரேன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது, என்ன தவிர. என்னதான் நடக்குதுங்க? நீ இப்படி கோவப்படுற அளவுக்கு ஒன்றுமே நடக்கல. இல்ல, ஏதோ நடக்குது. எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். லூஸ் மாதிரி காலங்காத்தால சண்டையை போடாத. 2-3 நாள் இப்படித்தான் நொய்யின்னு. இப்போ என்ன உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியணும், அப்படித்தானே? ஆ, அன்னைக்கு அது ஜீவா, இப்ப என்னடா சொல்ல போற? அதான் என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்காளேண்ணே. நம்ம சொல்லனா அவளா ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிறா. இப்போ நீ விளக்கம் சொன்னாப்புல இந்த பிள்ளை புரிஞ்சுக்குமா என்ன? புருஷன் முன்னாடிக்குள்ளேலாம் ஒரு சில விஷயங்களை தானாகவே புரிஞ்சுக்கிறணும். இவன் ஒரு விஷயம் மட்டும் சொல்லண்டா, ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காகத்தான் சொல்லலை, ஏதோ ஒரு பக்கம் சொல்லாமல் போயிட்டான்டா, முக்கியமான வேலையாக போகிறான்ட்டு நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கிறணும். எல்லா விஷயத்துக்கும் எல்லா நேரத்துலையும் முன்னாடிக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? நீ கரெக்டாக இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல, அப்போ பேசாமல் விடுறா, ஒன்றும் சொல்ல வேணாம். பாருப்பா மீனா, ஒருத்தவங்ககிட்ட ஒரு வேலையை நம்பி கொடுக்குறோம்னு வச்சுக்க, அவங்களால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும்ன்ற போய் தானே அவங்ககிட்ட அந்த வேலையை கொடுக்குறான். உங்ககிட்ட கணக்கு பார்க்க கொடுத்தா வா மிளகாண்டா வர மிளகாயிலிருந்து ஆரம்பிக்கணும். முல்லைக்கு அதெல்லாம் தெரியும்ப்பா, அதனால அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து கணக்கு பார்க்க சொன்னேன். எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் போட்டிக்கு நிற்காத. முதல்ல எல்லாத்தையும் சந்தேகப்படுறத கொஞ்சம் நிறுத்துப்பா. இப்படி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, குடும்பமும் உருப்படாது. என்னண்ணே, ஏற்கனவே மீனா இங்கே ஒரு பிரச்சனையை பண்ணியிருப்பா போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அண்ணா, அவங்கள போட்டு இவ்வளோ குழப்பறதுக்கு என்ன நடந்துச்சு, வீட்டில் என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிடலாம்ல. ஏண்டா சொல்லிடலாம்ட்டு நீ சொல்கிற, ஜீவா என்னடாண்டா சொல்லவே போயிட்டானடா. டேய், அந்த பிள்ளை எந்த விஷயத்தையும் என்கிட்ட கலந்து பேச மாட்டேன்றீங்க, சொல்லவும் மாட்டேன்றீங்கன்னு கத்திட்டே இருக்கு. சரி, அந்த பிள்ளைகிட்ட சொல்லிடலாம்னு பார்த்தா ஏதாவது தப்பாக எடுத்துக்கிறோமோண்டு வருத்தமாகவும் இருக்கு. அவங்க அப்பா ஜனார்த்தன் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லி புரிய வச்சிட்டோம்னு வையே, இப்போ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க பிள்ளை வருத்தப்பட ஆரம்பிச்சிருங்கள. அதை புரிஞ்சுக்குங்கடா. இப்போ ஏதோ எல்லார்ட்டையும் உரிமையாக உறுத்தா பேசிகிட்டு இருக்கு, அந்த சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுக்கணும்? இதை அப்படியே விட்டுருவான், அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரிய வேணாம். டேய், நீ முதல்ல குளிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுறா. தானா போனது வந்துடுறேன். வரேன்டா கதிர. சரிண்ணா. அண்ணி, ஆ? தலை வலிக்குது, டீ வேணும். முல்ல, நீ டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் துணி துவைச்சு வச்சிருக்கேன், காய போட்டுட்டு வந்து. சரிங்கக்கா. ஜீவா, இப்ப போட்டு எடுத்துட்டு வருவா. நான் உனக்கு வெண்ணி வச்சு தரட்டுமா? ம். நைட்டு தூங்கலையாண்ணே? இல்லைடா, கண்ணெல்லாம் எப்படி இருக்கு பாரு. கொஞ்ச நேரம் படுத்து இருந்துச்சா சரியாயிரும். ஆனால் உள்ளே போய் படுக்க முடியுமான்னு தெரில.
அண்ணன் பேசினதுக்கும் சேர்த்து உள்ளே போய் வாங்குவ போல. ஆமாடா, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கிறேன்னு சொன்னாலும் விடாம காது கிட்ட வந்து கொசு சத்தம் போடுற மாதிரி நையி நையி நையின்னு பேசிக்கிட்டே இருப்பா. 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? எப்போ பார்த்தாலும் சண்டையா இருக்கே. அப்படியே போகுதுடா. அப்போ சந்தோஷமா இல்லை. சந்தோஷம்னு எதை சொல்லுவ நீ? அதான் எனக்கும் தெரியல. அது சரி, லவ்வெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ண ஆனாலும் புரிஞ்சிக்க முடியலையா? லவ் பண்ணும்போது வேறையாவும் இப்ப வேறையாவும் இருக்குடா. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பார்த்தா ஏன் கதை பரவாயில்ல போல இருக்கே. நீனா நல்ல உள்ளதேன், என்ன கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. தெரியுது, அது ஒன்றும் தப்பு இல்லையே. அப்படியா? இல்லையா? தெரில. அவங்க பக்கம் இருந்து யோசிச்சு பார்த்தா நியாயமா இருக்குல்ல. இந்த வாரு அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. எங்க அப்பா படிச்ச கதிர் கூட நீ ஏன் பேசுறன்னு அவன் என்ன கேட்பா. அண்ணா, அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குல்லண்ணே. ஆமாடா, நீ ரொம்ப நியாயஸ்தனா இருக்கிய. மீனா, மூர்த்தி மாமா சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க கேட்டீங்கல்ல, எல்லாரும் முன்னாடியும் வெடுக்கு வெடுக்குன்னு எப்படி சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல. மாமா அப்படி சொல்ற ஆள் இல்ல. அதையும் மீறி சொல்றானா ஏதோ விஷயம் இருக்குங்க. என்னங்க விஷயம் இருக்க போது? நான் கேட்டது ஜீவா கிட்ட, அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான். இவரு பேசாம இருக்க வேண்டியதுதானே. இவர் எதுக்காக குறுக்க வந்து அப்படி பேசணும்? அதுவும் எல்லார் முன்னாடியும். அவ அப்படி சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்குங்க. விடுங்க, இது பெருசுப்படுத்தாதீங்க. என்ன அர்த்தம் இருக்கு? என்ன ஹர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒரு அர்த்தமும் இல்ல. வருத்தப்படாதீங்க. அப்படிலாம் உங்களை யாரும் வேணும்னு ஹர்ட் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு ஃபேவரா இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா இப்படிதான் எல்லாரும் நம்மள ஹர்ட் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, இந்த வீட்ல தானே இருக்காங்கல்ல, அவங்கள யாராவது ஏதாவது சொல்லிட முடியுமா? சொன்னா அவர்தான் ஜீவாவோட அண்ணன், ஒத்துப்பாரா? அவர் மட்டும் அவர் வைஃப விட்டு கொடுக்காம இருக்கார்ல, இந்த ஜீவா மட்டும் எப்படி இருக்கான் பாருங்களேன். ஒரு விஷயத்தை வச்சு நீங்க ஏன் எல்லாத்தையும் முடிவு பண்றீங்க? ஒரு விஷயம் இல்ல, நிறைய விஷயத்தை வச்சுதான் சொல்றேன். ஜீவாவுக்கு நல்ல ஒரு ஆளே இல்ல. அவனுக்கு இந்த வீடு, அவன் அண்ணன், அண்ணி, தம்பிங்க, இவங்க எல்லாரும் தான் முக்கியம். நான் முக்கியமே இல்ல. நான் ஒரு லூசுங்க. இவன் தான் வேணும்னு என் வீட்டுல எல்லாரையும் விட்டுட்டு வந்து பாருங்க, என்ன சொல்லணும்? நான் அவனுக்காக எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டேன். இவன் எல்லார்கிட்டயும் என்ன விட்டு கொடுத்துட்டு இருக்கான். லவ் பண்ணும்போது இருந்த ஜீவாவே இல்லங்க இவன். ரொம்ப மாறிட்டான். டீ ரெடியா? இதோ 2 நிமிஷம்க்கா, எடுத்துட்டு வரேன். அங்க எல்லாரும் டீக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க 2 பேரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? பால் கொதிக்கிறதுக்கு டைம் ஆகும்லக்கா. வெளியே அவங்க வெயிட் பண்றாங்கன்னு பாலுக்கு தெரியாதுல்ல. அது அதோட டைம்ல தானே கொதிக்கும். பாரா, இதே பதில நான் சொல்லிருந்தா அப்படியே நடு ஹால்ல என்ன தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. மீனா, இது உனக்கு. ஒரு நிமிஷம் இரு.
இத முல்ல நீ கொண்டு போய் கொடு. இல்லக்கா இந்தா புடி. இல்லக்கா அவங்களே கொண்டு போய் கொடுக்கட்டும். எல்லாம் நான் காரணமா தான் சொல்றேன். இந்தா எடுத்துட்டு போய் கொடு. போய் எல்லாருக்கும் கொடு. இந்தா டீ குடி. என்ன மீனா, மாமா சொன்னதுக்காக கோச்சுக்கிட்டியா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனா, மாமா சொன்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா? உன் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. இங்க யார் யார் பேசுறதுக்கு என்னென்ன அர்த்தம்னு எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுக்குறீங்களா? எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா என்ன அர்த்தம்னு ஒரு மண்ணும் புரியல. மீனா, நீ எல்லாத்தையும் தப்பாவே நினைக்கிற. இப்ப கூட நான் முல்லைகிட்ட டீ கொடுத்து விட்டது உனக்கு கோவமா தானே இருக்கு? நான் உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அவகிட்ட கொடுத்து விட்டேன். என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. சரி, டீ ஆறதுக்குள்ள டீயை குடி. டீ ஒண்ணுதான் குறைச்சல். மாப்ள, வாங்க மாமா. என்ன இம்புட்டு காலையிலே வந்திருக்கீங்க? சும்மாதான் மாப்ள. உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு. காலையில வந்தா தான் நீங்களா இருப்பீங்க. ம், மாமா டேய் வர்ற வழியில பார்த்தேன்டா, சரி வாங்கன்ட்டு அப்படியே சேர்ந்தே வந்துட்டேன். ம். ஜெகா ஆ? வா உட்காரு. உட்காருங்க மாமா. சரி மாப்ள. நல்லா இருக்கே மாப்ள. நல்லா இருக்கேன் மாமா. அண்ணா, டேய் தனம், வாண்ணே. வாங்க நீ. அண்ணங்க ஊர்ல கேட்டதும் வந்துட்டியாக்கும். பின்ன வராம எங்க தானோ முல்லை இல்லையா? இதோ கூப்பிடுறேன். முல்ல, முல்ல. அத்தாச்சி என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. என்ன முல்லை எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தாச்சி. அண்ணன் நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேம்மா. இந்த வீட்ல வேற யாரையும் நல விசாரிக்க தோணலையாக்கும் உனக்கு? முல்லையை மட்டும் கேக்குற? ஆ, மத்தவங்கள பாக்குறதுக்கு தான் உங்க தங்கச்சி தானோ இருக்குல்ல. பாருடா, ஏன் நான் முல்லைய பாத்துக்க மாட்டேனா? அதானே. யாராவது பாத்துக்க நான் என்ன சின்ன குழந்தையா? ஏண்ணே இங்க என்ன பட்டிமன்றமா நடக்குது? அப்படி சொல்றா. வாங்க. நல்லா இருக்கியாப்பா? ம், இருக்கேன். இப்பவும் ராத்திரி நேரத்துல தனியா கோயிலுக்கு போறியா? அன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் மீனா தனியா பகல்ல கூட வெளியே போறதில்ல மாமா. அது சரி. தப்பு இவ மேல மட்டும் இல்ல. நானும் கொஞ்சம் அக்கறை எடுத்து இவளை வெளியே கூப்பிட்டு போயிருந்துருக்கணும். இப்பதான் தெரியுதா உனக்கு? ஜீவா, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஆமா ஜீவா, வா. நீ போ, நான் அப்புறம் வரேன். நைட்டு ஃபுல்லா நீ தூங்கலல்ல, வா. அதுக்காக தூக்கம் வந்தால் தானே தூங்க முடியும். போய் குளிச்சு சாப்பிட்டு அப்புறமேட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? நீ போ, நான் வரேன். அம்மா, என்ன மீனா இப்படி காலங்காத்தாலே வெடுக்கு வெடுக்குங்குது? அது ஜீவா நைட் ஒரு வேலையா வெளியே போயிட்டு இப்பதான் வந்தான். ம், மீனாவும் தூங்கல, அதான். சரி சரி. முல்ல, காஃபி எடுத்துட்டு வரியா? ம், சரிங்கக்கா. ஏன் தானோ உங்க அண்ணன் காப்பி தான் குடிப்பாருங்கிறதுக்காண்டி நானும் காப்பியை குடிக்க முடியுமா? அத்தாச்சி இப்ப என்ன உங்களுக்கு டீ வேணும் அதானே? எதையும் நேரா சொல்ல மாட்டியலா? இப்படி சுத்தி அப்படி போய் தான் வருவியலா? இருங்க வரேன். நீ என்ன இவ்ளோ காலையில வந்திருக்க? கோயிலுக்கு போயிட்டு வரியா? இல்ல தனம், இங்க கடையில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தா மாப்ள. அதான் என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
கடைக்கு போனா கஸ்டமர்லாம் இருப்பாங்கல்ல, தனியா பேச முடியாதுல்ல. அதான். உங்கள்கிட்ட தான் சொன்னேனே ஜெகா, அப்படி இப்படின்ட்டு ஒரு வழியா சமாளிச்சு முடியும் வையே. பரவாயில்ல மாப்பிள்ள. என்னண்ணே, ஒரு நாள் சமாளிச்சுட்ட, டெய்லி சமாளிக்க முடியுமா?